பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ரமேஷ், இதுல ஓபிஎஸ் குறித்தோ அந்த மாதிரி மற்ற அணிகள் குறித்தோ எந்த ஒரு மென்ஷனும் இதுவரைக்கும் யாரும் பண்ணல, தீர்மானத்திலையும் இல்ல. டோட்டலா அதை இக்னோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறீங்களா திரு ரமேஷ்? இந்த பொதுக்குழு பொறுத்தவரை கூட்டணி குறித்து செய்தி திரு எடப்பாடி பழனிசாமியின் பேச்சிலும் பொதுக்குழுவுக்கு பிறகு அவர் அளிக்கிற பேட்டியிலும் வெளிப்பட போகிறது என்பதுதான் முக்கியமே தவிர மற்ற எந்த விஷயங்களும் முக்கியம் இல்லை. இது அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கை தோன்றி இருக்கிறது. வலிமையான கூட்டணி உருவாகுமா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஒரு வலிமையான கூட்டணி வரும் வரும் என்று வித்தை காட்டுவதை போல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஜெயக்குமார் கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர இன்றைய தேதி வரை அதிமுக பக்கம் எந்த கட்சியும் திரும்பவில்லை. இதுதான் யதார்த்த நிலை. ஆகவே இந்த பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாயத்துக்கு கூடுகிற பொதுக்குழுவாகத்தான் இது முடிய போகிறது. அதிமுக சிறுபான்மை வாக்குகளை கவர்ந்து விடலாம் என்று கருதி அந்த ஒரு காரணத்தினாலும், இரண்டாவது காரணம் திரு அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து வருவது, அந்த காரணத்தினாலும் கூட்டணியை உதறியது. அந்த முடிவு என்பது அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையான ஒரு அணி உருவாகாத ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது. ஆகவே அதிமுகவின் இன்றைய நிலை என்பது, அதனுடைய இன்றைய அத்தியாவசிய தேவை என்பது ஒரு வலிமையான கூட்டணி தானே தவிர எடப்பாடி ஒற்றை தலைமையா அதெல்லாம் முடிந்து போன விவகாரம். திரு ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி ஆகிவிட்டது, கட்சியில பெரும்பான்மை பொதுக்குழு வந்தாகிவிட்டது, அதெல்லாம் வந்து விட்டது. நெட் ரிசல்ட் என்ன? கூட்டணிக்கு யார் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள்? ஆகவே எதிரணி வலிமையாக இருக்கக்கூடிய நிலையில், திமுக வலிமையாக ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பலவீனமாக காட்சியளிக்கிறது. படுதோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையைத்தான் இன்றைய நிலையில் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.